இதை நீங்க சொல்லி இன்னைக்கு ஜெபிச்சீங்கன்னா அடுத்த முறை நீங்க இந்த இதே ஆலயத்திற்கு வரும்போது இவருக்கு நன்றி சொல்லி சாட்சி சொல்லுவீர்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார். இதுக்கு நான் கேரண்டி. ஆனால் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். இது இரண்டாவதாக நம் தாய் நம்மிடம் சொல்வது. மூன்றாவதாக, உதட்டளவில் என்னை புகழ்கிறார்கள். அடுத்து, இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது. ரொம்ப தூரம் போயிட்டோம். இங்கதான் இருக்காரு, அவரை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம். எங்க போறோம், எதுக்கு போறோம் தெரியல. மனிதர்களை நம்புகிறோம். திருப்பாடல் 118:8 விவிலியத்தின் மைய பகுதி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரில் நாம் அடைக்கலம் புக வேண்டும். மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவரில் தஞ்சம் புகுவதே நலம். ஆனா மனுஷங்களை நம்புறோம். அதுதான் அடுத்த வார்த்தை. இவர்கள் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கிறார்கள். மனிதர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாந்து போய்கிட்டு இருக்கோம். ஏமாற வேண்டாம், ஏமாந்து விடாதீர்கள். இறை வார்த்தை மிக தெளிவாக நமக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிறது. ஏமாந்து விடாதீர்கள். ஏமாந்து போனீர்கள் என்றால் இறைவன் நமக்கு செய்வது நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. கடைசியாக அவர் சொல்வது, இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று சொல்லுகிறார். அப்ப இது வீணா? இன்னைக்கு ஜெபத்துல உட்கார்ந்திருக்கமே, இது வீணா? கண்டிப்பாக வீண் தான். ஏன்னா அவர் சொல்வதை செய்யாம நான் இங்க வந்து உட்கார்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் என்னத்தை கடைபிடிக்கிறேன்? அவர் சொன்னதை